இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். வாங்க ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு என்னோட விருந்தினர் ஒரு அரசியல் தலைவர். தம் மனசுல பட்டதை தயங்காம வெளியே சொல்லக்கூடியவர். பீகார்லேருந்து வந்தவர். பிஜேபியோட சீனியர் லீடர். இவர் சிவனோட பக்தர். சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர். நரேந்திர மோடியோட அட்மைரர். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் கிரிராஜ் சிங். இப்ப ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம ஜட்ஜா கூப்பிட போறேன். இன்னைக்கு ஜட்ஜா வரப்போறவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ப்ளீஸ் வெல்கம் சுதான்ஷு ரஞ்சன். வழக்க ஆரம்பிங்க. வாங்க ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான வழக்க நாம ஆரம்பிப்போம். கிரிராஜ் சிங் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அநாகரிக மொழியை பயன்படுத்துறாரு. கிரிராஜ் சிங் சார், ஹரியானாவோட தேர்தல்ல உங்க பார்ட்டி வெற்றி பெற்றது. நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். ஆனா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, ராகுல் காந்தி வெக்கமே இல்லாதவர். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும். ராகுல் காந்திக்கு வாயடக்கம் தேவை. இது பாருங்க, ராகுல் காந்திக்கு நான் எதுக்காக மரியாதை கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ரஜித் சார். வெளிநாட்டுக்கு போய் உங்க நாட்டையே நீங்களே திட்டுறீங்களே. அவரு வெக்கங்கெட்டவர் இல்லைன்னு நான் வேற யார சொல்றது? அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னாடியே ஹரியானா தேர்தல்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சுத்துறாரு. அட தம்பி, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்காக நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சுத்துற? அப்புறம் இப்ப அவர் தோத்து போயிட்டதுனால நீங்க அவரை ஜோக்கர்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அவரை லல் பகவான்னு சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, எங்க ஊர்ல பணக்கார வீட்டோட பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள லல் பபுவான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அறிவும் இருக்காது. இவருக்கும் எந்த விதமான அறிவும் இல்ல. இவருக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சவால் விட்டு சொல்றேன், ராகுல் காந்தி மற்றவங்களோட அட்வைஸ் வாங்காம, ஸ்கிரிப்ட் இல்லாம, என்கிட்ட மட்டும் இல்ல, என்னை விட ஜூனியர் ஒர்க்கர் கிட்ட கூட அவரால் பேச முடியாது. அவர் இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை ஃபேக்டரியில தான் உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. உருளைக்கிழங்க ஃபேக்டரியிலையா உருவாக்குறாங்க? வயல தான் விளையும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன சொல்றாரு? இந்த ஜிலேபி எல்லாம் அது ஜிலேபி மிஷின்ல தயாரிக்கலாம், அப்புறம் ஹரியானால ஃபேக்டரி வைக்கலான்னு சொல்றாரு. இப்ப இங்க வைங்க ஃபேக்டரிய பாப்போம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அவர் குஹானால சாப்பிட்ட ஜிலேபி நல்லா இருந்துச்சு. அப்ப நான் என் சிஸ்டருக்கும் மெசேஜ் பண்ணேன், ஜிலேபி நல்லா இருக்கு, உனக்காக கொண்டு வரேன்னு மெசேஜ் பண்ணினாராம். அதுக்கப்புறம் தான் சொன்னாராம், இந்த ஜிலேபி ஃபேக்டரியில உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரு 10,000, 15,000, 50,000 பேருக்கு வேலை கிடைச்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுமே. நான் என்ன சொல்றது, நான் ரொம்ப சின்னவன். அதனால நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு பிறந்த ஒரு மகன். மனுஷன்தான் ஜிலேபிய செய்யறாங்கிற விஷயம் அவருக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஜிலேபியை என்னைக்காவது மெஷினால செய்யறத நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? அவருக்கு அறிவே இல்லைங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு நிக்கிறாரு. நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், ஒருவேளை கூட்டமா மாடுங்க போயிட்டு இருக்குன்னா அதுல காளமாடு எது, பசுமாடு எது, இந்த வித்தியாசத்தை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு நாட்டோட நிலைமையும் திசையும் தெரியலனா அவனை லல் பபுவான் தான் நாங்க சொல்லுவோம்.
ஆனா கிரிராஜ் சார், அவங்க பார்ட்டி ஆளுங்க அவங்க லோக்சபா எலெக்ஷன்ல 99 சீட்டு கிடைச்சதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஹரியானா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே நேர்ல பார்த்திருக்கேன். அவங்க பார்ட்டி ஆளுங்கலாம் சொன்னாங்க, ராகுல் காந்தி இங்க வரதுக்கு முன்னாடி வெறும் காத்து தான் அடிக்கும், இப்ப சூறாவளி வந்திருக்கு, சூறாவளியில பிஜேபி பறந்து. நீங்களே பாருங்க, பீகார்ல நாங்க இத டெத்ராலஜின்னு சொல்லுவோம். அதிகப்படுத்தி பேசுறாங்க. நான் ஒன்னு கேக்குறேன், 3வது முறையும் தேர்தல்ல நின்னு தோத்துட்டாரு. ஆனா இப்ப நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் மோதியை தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சுத்துறாரு. அட முட்டாளே, உங்களால 3 முறையில 100 சீட்டு கூட அடிக்க முடியல, ஆனா கொண்டாடிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் முன்னாடி மோதிஜி பயந்துட்டாரு, மோதிஜி தோத்துட்டாருங்கிறீங்க. அவர் என்ன சொன்னார்னா, பார்லிமெண்ட்ல நான் ரொம்ப பக்கத்துல மோதிஜிய பாக்குறேன், மோதிஜி ரொம்ப பயந்து போயிருக்காரு, மோதிஜி கவர்மெண்ட் நடத்தலாம், ஆனா நாங்க எதிர்கட்சி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குருவியோட கூடு இருக்கும், மரத்து மேல இப்படி படுத்துட்டு இருக்கோம், வானமே எனக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் இவரும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை விட அறியாமையா அரசியல்வாதி இருந்ததே இல்லை. இவர் இந்த நாட்டில் பேசுறாரா இல்ல வெளிநாட்டில் பேசுறாரான்னு அவருக்கே தெரியறதில்ல. தலகணத்தால வளர்ந்துருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பதவியில உட்கார்றதுக்கான அதிகாரம் காந்தி குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஏழைங்களோட பிள்ளைங்க, விவசாயிங்களோட பிள்ளைங்க, இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்துட்டாங்க? இவங்க ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அந்த பிரம்ம களைஞ்சிருக்கும். ராகுல் காந்தியோட பாதுகாப்பாளர் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்களோட லீடர் கர்கே சார், அவருக்காக கையை தட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் கர்கே சார் கிட்ட என்ன சொன்னேன்னா, ராகுல்ஜியோட அட்ரஸ சொல்லுங்க, நான் அவருக்கு ஜிலேபி அனுப்புறேன்னு சொன்னேன். ஆனா கிரிராஜ் சார், கர்கே சார் என்ன சொன்னாருன்னா, மோதிஜிய பதவியிலேருந்து எடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்றாரு. நான் அவரோட ஆயுசுக்காக வேண்டிக்கிறேன். மோதிஜி 100 வருஷம் இருப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ரிலாக்ஸா சாகா வரத்தோட வாழ்வீங்க. ஹரியானால இவ்வளவு சீட்ஸ் ஜெயிப்பாங்கன்னு பிஜேபிக்கே நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. 3வது முறை ஆட்சி அமைப்பாங்கிற நம்பிக்கை இல்ல. எப்படி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது? களிமண்ணால செய்யப்பட்ட பானை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இது எங்க கிராமத்துல இருக்கிற பழமொழி. பார்லிமெண்டோட தேர்தல்ல இந்த துண்டு துண்டா இருக்கிற கேங் ஒரு பொய்யான வதந்தியை பரப்புனாங்க. ஒரு சின்ன புக்கை நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதுல என்ன எழுதிருக்கு? பாட்டு இருக்கா இல்லனா புக்கா? கான்ஸ்டிடியூஷனை யார் எழுதுனது? ஒருவேளை அவர்கிட்ட எந்த பேஜ்ல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 41 என்னன்னு கேட்டா அவரால பதில் சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. இவங்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லியே கான்ஸ்டிடியூஷன் ஆபத்துல இருக்குன்னு சொல்லி ரிசர்வேஷன் பொய்யான பிரமையை ஏற்படுத்தினாரு. இந்த முறையும் அவர் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் மக்கள் இந்த வாட்டி உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைச்சிட்டாங்க. தண்டனையும் கிடைச்சிட்டு. ஒருவேளை இந்த முறை பிஜேபி 400 சீட்டுகளை தாண்டிச்சுன்னா மோதிஜி கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாருன்னு சொல்றாரு. ரிசர்வேஷனை நீக்கிடுவாரு. ரிசர்வேஷன் எடுத்துட்டா தலித் கம்யூனிட்டி மேலதானே அந்த இம்பாக்ட் விழும். இங்க பாருங்க, சில நேரங்கள்ல இந்த பிரம்மைய பரப்புறவன் அதுல ஜெயிச்சிடுறான். நரேந்திரன் மோடி ரிசர்வேஷனுக்காக நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு. வேற எந்த பிரதமர் இருந்தாலும் இந்த வேலைகளை செஞ்சிருக்க மாட்டாரு. அது SC STயோட ரிசர்வேஷனா இருக்கட்டும், கோர்ட் வட்டி கொடுத்திருக்கு, அத சரி செஞ்சிருக்காரு. OBCயோட கமிஷன் இருந்துச்சு, அதுக்கும் பலம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கும் 10% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு. இதுதான் நரேந்திர மோடி கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்த, அதாவது சமர்ப்பணம். இப்பெல்லாம் அவரு ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த மிஸ் வேர்ல்டு போட்டியோட இதோ இந்த பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பியூட்டி பேஜென்ட்ல பேக்வர்டு கிளாஸ் இருக்குல்ல, அதுல ஆதிவாசிங்க இல்லையா? இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
அவர் ஜாதி ஜாதின்னு எல்லார்கிட்டயும் பேசுறாரு. அவரோட ஜாதி என்னன்னு யார்கிட்டயும் சொல்றது இல்ல. நான் அவருக்கு சவாலே விடுறேன். ராகுல்ஜி, உங்களோட ஜாதி என்னன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவோட ஜாதி என்ன? உங்க தாத்தாவோட ஜாதி என்ன? நீங்க மத்தவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ஜாதி என்னன்னு நீங்க சொல்லுங்க. அவரு 2 விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒன்னு கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இது அம்பானி அதானியோட கவர்மெண்ட். ராமர் கோவிலோட பிராண பிரதிஷ்டை நடக்கும்போது அம்பானி இருந்தாங்க, அதானி இருந்தாங்க, அமிதாப் பச்சன் இருந்தாரு, அங்க ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் பண்ணாருங்கிறாரு. சீ 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 சீ. இந்த ராகுல் காந்தி ஆரம்பத்துல இருந்தே சனாதன தர்மத்தை திட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதோட இது இந்திய சனாதன தர்மத்துக்கே அவமானம். ஆனா இவரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்தியால தீய மூட்டி விட்டுட்டு போரெல்லாம் வர வச்சுட்டு இட்டாலி போயிடலான்னு நினைக்கிறாரு. நாம இங்கதான் இருக்க போறோம், மோடி சார் இங்கதான் இருக்க போறாரு. அவரு போனோன்னு நினைச்சாருன்னா எப்பவோ போயிடலாம். நாம எங்க போறது? இங்க ஓடுறவங்க யாரும் இல்ல. சோ சனாதனத்துல இந்த மாதிரி கேவலமா பேசுறத சனாதன தர்மத்தை அவமானப்படுத்துற மாதிரி. கிரிராஜ் சார், அவர் ஹரியானா தேர்தல்ல மக்கள் கிட்ட என்ன சொன்னாருன்னா அந்த கோவில் பிராண பிரதிஷ்டையில எல்லா பணக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க, ஏழைகளே இல்லன்னு தானே சொன்னாரு. சீ 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 சீ. அவருக்கு வேணும்னா என்னோட கண்ணாடியை வாங்கிக்க சொல்லுங்க. கண்கள் நல்லா தெரியும். என் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா கொடுக்கவா? நம்ம மோடி சார் என்ன வேலை செஞ்சாருன்னா அன்னைக்கு கும்பாபிஷேகத்துல கோயில்ல கிளீன் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கால கழுவுற வேலை கூட செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் நேரு குடும்பத்துல யாரும் கிளீன் பண்றவங்களுக்கு இந்த மரியாதையே கொடுத்திருந்திருக்க மாட்டாங்க. அந்த மரியாதைய மோடி சார் கொடுத்திருக்காரு. சமூகத்துல அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப பப்ளிக் 1-2 கேள்விகள் கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, ராகுல் காந்தி சார் இப்ப வெளிநாட்டுக்கு போறாரு, இவிஎம்க்கு எதிராக பேசுறாரு, அவரு சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு. எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், அவர் மனசுல இருக்கிறது பேசுறாரு. இதுல என்ன தப்பு? ஒருவேளை உங்களோட ஊர்ல இருக்கிற இன்னொரு வீதிக்கு போய் உங்க வீட்டையே நீங்க திட்டுறீங்க அப்படின்னா உங்களை நல்ல விதமா பேசுவாங்களா இல்ல தப்பா பேசுவாங்களா? உங்களை நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்களா இல்ல தப்பான மனுஷன் சொல்லுவாங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நாட்டுக்குள்ள இருக்கு, பார்லிமெண்ட்ல இருக்கு. உங்க மனசுல இருக்கிறது நீங்க சொல்லலாம். நீங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்க. ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவை பத்தி அகைன்ஸ்டா பேசினாரு, ஜனநாயகத்துக்கு எதிராக பேசினாரு, அதனால அவருடைய மெம்பர்ஷிப்பையே முடிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? 1976ல இந்த நாட்டை சேர்ந்த பார்லிமெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுல போய் மிஸ்ஸஸ் காந்திய ரொம்ப தப்பா பேசினார். அப்புறம் நம்மளோட பார்லிமெண்ட்ல ஒரு மந்திரி இப்போ உயிரோட இல்ல, அவரு எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரு, இந்திரா காந்தி நம்ம இந்தியாக்குள்ள காங்கிரஸோட தலைவரா இருக்காங்க, ஆனா வெளியூருக்கு போனா அவங்க நாட்டோட தலைவரா இருப்பாங்க. அவரு இந்திரா காந்திய ஏதோ ஒன்னு சொன்னதுனால அவரோட மெம்பர்ஷிப்பை பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அவரோட மெம்பர்ஷிப்பை ரத்து பண்ணாங்க. இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது தப்பா? ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, மோடிஜி வெளிநாடுகளுக்கு போகும்போது அவரும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை பத்தி தப்பா தான் பேசுறாரு. இல்ல, மோடிஜி எப்பவும் தப்பா பேசினதில்ல. மோடிஜி அவரோட ஆட்சியில நாட்டுல நடந்த வளர்ச்சியை பத்தி சொல்றாரு. அதாவது இன்னைக்கு இங்க புது டெக்னாலஜியில ட்ரெயினை விட்டுருக்கோம், இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம், நாங்க 74ல இருந்து 150 ஏர்போர்ட்ஸை கட்டியிருக்கோம், இப்படிதான் பேசுறாரு. இன்னைக்கு நான் சவால் விடுற விதமா சொல்றேன், இந்தியாவை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டோட பலம் மோடி சாரோட காரணத்தினாலதான் அதிகமாயிருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமாயிடுது. அதை பத்தி சில குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் கிரிராஜ் சிங் கூட நம்ம வழக்குகளும் கேள்விகளும் தொடரும். வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கேரளால போய் பாருங்க, முழு நாட்டுல பாருங்க, எங்க கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயே பாருங்க, லவ் ஜிஹாத் இது ஒரு ஸ்கீமாவே இந்த கஜ்பாய் ஹிந்த் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1947லயே எல்லா முஸ்லிம்ஸையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது கிரிராஜ் சிங்குடன்.
ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல போடப்பட்ட வழக்கு என்னன்னா, இவரு முஸ்லிம்ஸ்க்கு எதிரானவர். கிரிராஜ் சார், ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்துச்சு. ஆனா பிஜேபிக்கு வேலியில சீட்டே கிடைக்கல, முஸ்லிம்ஸ் ஓட் பண்ணல. சோ இதுக்கான காரணமா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிரிராஜ் சிங் மாதிரி அரசியல்வாதி ஒவ்வொரு விஷயத்திலையும் முஸ்லீமையும் இந்துவையும் சண்டை போட வைக்கிறாரு. நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, நான் இதுக்கான பதில சொல்றேன். காஷ்மீரோட அடையாளமா என்ன இருந்துச்சு? அங்க கல் வீசுறவங்க அதிகமா இருக்காங்க, இந்த டெரரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், காஷ்மீருக்கு போகிறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி சார் ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு லால் சவுக்குக்கு பல பேர் இன்னைக்கு மோடி சாரோட காரணத்தினால தான் போயிட்டு இருக்காங்க. மோடி சாரோட கொள்கைகளால இன்னைக்கு காஷ்மீர்ல அமைதியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல ஹோட்டல்கள் திறந்திருக்காங்க, நிறைய MOU இருக்கு, ஊரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், மோடி சார் கல்ல எறிறவங்கள தடுத்திருக்காரு, அமைதியை கொண்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் ஒரு காலத்துல காஷ்மீரோட அடையாளத்தை அழிச்சிட்டாங்க, கல் வீசுறவங்கள நிறைய டெரரிஸ்ட என்கரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்துல்லா முஃப்டி இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் மோடி அழிச்சிட்டாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதாவது அங்க இருக்கிற பெய்லி மக்களும் முஸ்லீம்ஸும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இனி யோசிக்க வேண்டியது அவங்க தான். ஒத்துக்கிறாங்க, வளர்ச்சி கிடைச்சிருக்கு, எங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசெல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆயிருக்கு, ரோடெல்லாம் வந்திருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் திறந்திருக்காங்க. இப்ப முன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் மூட மாட்டேங்கிறாங்க, கடைகள் திறக்கிறாங்க, வியாபாரங்கள் அதிகமாயிருக்கு. ஆனா அவங்க மோடிஜிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா இதை ஒரு ஹிந்து நாடா மாத்திடுவாருங்கிற பயம். இப்போ நாட்டு மக்கள் தான் பார்க்கணும். இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன்கள் கிடைக்குது, ஆனாலும் அவங்க மோடி சாருக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்போ நாட்டோட அட்மாஸ்பியரை கெடுக்கிற வேலை யாரு பண்றாங்க? இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்க, மத்னி மாதிரி ஆளுங்க, இவங்க இந்த அட்மாஸ்பியரை கெடுக்கணுங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க செய்யறாங்களா இல்ல நீங்க செய்றீங்களா? அதாவது 1947 எல்லா முஸ்லிம்ஸையும் நாம பாகிஸ்தானுக்கு அனுப்பி இருந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருந்திருக்குங்கிறீங்க. நான் இத முழு உறுதியோட சொல்றேன். 1947 பிரிச்சாங்க, மதத்தை வச்சுதான் பிரிச்சாங்க. இது நடந்துச்சா இல்லையா நீங்களே சொல்லுங்க. நடந்துச்சு இல்ல. மதத்தோட அடிப்படையில நடக்கும்போது பண்டிட் நேரு ஒருவேளை எல்லா முஸ்லிம்ஸையும் அனுப்பிட்டு இருந்தா இந்த பக்ஹோட் பிறந்திருக்க மாட்டாங்க, ஓவைசி பிறந்திருக்க மாட்டாரு, புட்டான் பாலா பிறந்திருக்க மாட்டாரு. லக்னான்ல சாவுறாங்க, நஸ்ருல்லா சாகுறாரு, ஆனா டெல்லியில பிரச்சனை வருது. எதுக்குப்பா? ஏன்னு சொல்லுங்க. மும்பைல நீங்க போராட்டத்தை நடத்துறீங்க. நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை பத்தி பாருங்க, நாட்டுல நம்ம ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதையும் பாருங்க. நீங்க நஸ்ருல்லாவோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறீங்க, அது பஸ்ருல்லா கூட அது சம்பந்தம் ஏற்படுத்திக்கும் போது எங்களுக்கு தானே பிரச்சனை. இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது, நடக்க விட மாட்டோம். உங்களோட பேச்சுக்கு பதிலா மௌலானா ஹர்ஷத் மதனி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க 20 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க, எங்களை யாராலையும் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி பேசினானா அவன் அறிவில்லாதவன். இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சொல்லுங்க, 47 இருந்து இது வரைக்கும் இந்த நாட்டில் எந்த ஊர்லயாவது எந்த ஒரு ஹிந்துவாவது அவங்க கொண்டாட்டத்தில் ஒரு சின்ன கல்லாவது தூக்கி வீசினாங்களா? நாங்க எப்பவுமே கல்ல வீசினதில்ல. ஆனா அவங்களோட ஜனத்தொகை 5% வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தம்பி சித்தப்பான்னு சொல்றாங்க. 10% ஆச்சுன்னா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்க. 15% வந்துருச்சுன்னா லவ் ஜிஹாத் பண்ணுவாங்க. இது ராம் நவமியில பாத யாத்திரைக்கு போறோம், ஹனுமான் ஜெயந்திக்கு போறோம், சரஸ்வதி பூஜைக்கு போறோம், கோயில் சிலைகளை கொண்டு போறோம், அதனால எங்க தெருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்க மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? 1947 இந்த நாட்டை விட்டு அவங்க எல்லாரும் போயிருந்தா இந்த தெரு எப்பவுமே ஹிந்து முஸ்லீம்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்காதில்ல. இதை நான் முழுமையா எதிர்க்கிறேன்.
கிரிராஜ் சார், இது எல்லாமே ஆரம்பிச்சது நரேந்திர மோடி சார் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகளை அப்புறம் தான் ஆரம்பிச்சது. இல்ல, இந்த விஷயத்த இங்க சொல்றேன், உங்க முன்னாடி சொல்றேன், இந்த ஆப்கே அதாலத்து முன்னாடி சொல்றேன். வரலாற்றோட பக்கங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் குற்றவாளிங்கன்னு சொல்றீங்களோ, 1924 சுவாமி சர்தானந்தனை கொன்னாங்க. ஏன்னா அவரு ஒரு மத குருவா இருந்தாரு. அவரு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவரை கொன்னுட்டாங்க. நான் முழு கதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா இது நீளமா போய்கிட்டே இருக்கும். ஜஸ்பால் விஷயத்துல கொலை பண்ணாங்க. எங்க சாமியையும் தெய்வங்களையும் எதிர்த்து ஒரு புஸ்தகத்தை எழுதுனாங்க. எங்களோட தேவிகளை என்னெல்லாம் சொல்லல, இன்டர்நெட்ல பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, இப்படியெல்லாம் பண்ணதுனால அவரோட தலைவரை எதிர்த்து நின்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மேல கேஸ் போட்டாங்க. கேஸ்ல முஸ்லிம்ஸும் வாதாடினாங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. பெருசானதுக்கு அப்புறமா அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நரேந்திர மோடி 1924 1920 பிறந்தாரா? ஒருவேளை அந்த காலகட்டத்துல பிறக்கலனா, அப்போ கஜ்பாய் ஹிந்தோட மைண்ட் செட்டு 1905 ஜின்னாவோட மைண்ட் செட்டு வளர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா சில முஸ்லிம்ஸ் இங்கே தங்கிட்டாங்க. அதுவும் எதுக்காகனா, வருங்காலத்துல மறுபடியும் ஹிந்துஸ் கூட சண்டை போடணுங்கிறதுக்காகவே தான். இன்னைக்கு கேரளால போய் பாருங்க, கேரளாவுல என்ன நடந்துட்டு இருக்கு. முழு நாட்டுல பாருங்க, எங்க கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயே பாருங்க, லவ் ஜிஹாத். இது ஒரு ஸ்கீமாவே இந்த கஜ்பாய் ஹிந்த் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1947 எல்லா முஸ்லிம்ஸையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? கிரிராஜ் சார், வரலாற்றுல நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா கடந்த 10 வருஷத்துல மாப் லிஞ்சிங் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இது மூலமா முஸ்லிம்ஸ கொல்றாங்க. நிறைய பேர் இப்படி இறந்துட்டாங்க. இது உண்மையே கிடையாது. எங்க பிரதமர் நரேந்திர மோடிஜி என்னைக்கும் மாப் கில்லிங்க்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயமும் உண்மைதான். எந்த காரணமும் இல்லாம நம்ம மத குருக்களை சாகடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாமியார்கள் மேல அவங்க மேல இருக்க மரியாதைனால பூக்களை தூவுறாங்க. சாமி மேல சாமியார்கள் மேல பூக்கள் தூவலனா நாங்க என்ன காபாவுக்கா போய் பூக்களை தூவ முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. நம்ம நாடு இந்தியா சனாதன தர்மத்தோட தேசம். இதுக்கு பதிலா இந்தியாவுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இங்க சனாதனிகள் மேல பூக்கள் தூவுறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா முஸ்லிம்ஸ் வீட்டு மேல புல்டோசர் ஏத்துனா பிரச்சனை தானே. அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதுதான் திரும்ப கிடைக்கும். நம்ம யோகிஜி ஏற்கனவே சொல்லிட்டாரு, இனி யாரையும் விடமாட்டோன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, எல்லாரும் ராம் ராம்னு இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க அவங்கள பயமுறுத்துறீங்களா? நான் பயமுறுத்தல. யோகிஜி நியாயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. நரசிம்மானந்த்ஜியும் அவரு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிருந்தாரு. அவர் ஒரு ஹிந்து அரசியல்வாதி, ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல இன்ஜினியர். அவங்க மனசுலயும் வலி இருந்துச்சு. எங்க கடவுள்களையும் அம்மன்களையும் தினமும் திட்டுறாங்க. எங்களை எதிர்த்து ஏதேதோ முழக்கங்களை விடுறீங்க. இதை நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆக்கிட்டீங்க. இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. ஆனா கிரிராஜ் சார், 20 கோடியை விட அதிகமான முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இங்க இருக்காங்க. நாம அவங்கள இங்க இருந்து துரத்த முடியாது. அவங்க கூட தான் வாழ பழகிக்கணும். பாருங்க, அவங்க கூட எப்படி ஒன்னா இருப்பீங்க? நாம பயந்துதான் இருக்கணும். எனக்கு 20 கோடி இருக்காங்க, நாளைக்கு 30 கோடி ஆவாங்க. நாளைக்கு ஃபோர்ஸ் பண்ணி மஜித்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என் மதத்தை காப்பாத்திக்கணுமா காப்பாத்திக்க கூடாதா? நாங்க யாரோட மதத்திலையும் மூக்க நுழைக்கல. நான் ஒன்ன மட்டும் உறுதியா சொல்றேன், நான் என்னைக்கும் யாரையும் கல்லால கூட அடிச்சதில்ல. யாராவது ஒரு முஸ்லீம சொல்லுங்க. நாங்க உங்களை கல்லால அடிக்காதப்போ எங்க யாத்திரையில எதுக்கு கல்லால அடிக்கிறீங்க, அருவாளை வச்சு வெட்டுறீங்க, துப்பாக்கியால சுடுறீங்க? நீங்க இப்படிலாம் பண்ணும்போது நாங்க எங்க அடுத்த ஜெனரேஷனுக்காக யோசிக்க வேண்டாமா? நாம நம்மள காப்பாத்தியே தானே ஆகணும். நீங்களும் தூண்டி விடுற மாதிரி தான் பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒருவேளை உங்க பிணத்தை புதைக்க நிலம் இங்க வேணும்னு சொன்னா அந்த நிலத்துக்காக நீங்க வந்தே மாதரம் சொல்லி ஆகணும்னு சொல்றீங்க. நீங்க என்னன்னா, நான் எப்பவோ சொன்னது எல்லாத்தையும் சரி ஓகே. இந்த மாநிலத்தோட தலைவர் இருக்காரு, அவரோட பேரு ஓவைசி. நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்பெல்லாம் நேஷனல் ஆந்தம் போடும்போது அவர் அப்ப இருக்க மாட்டாரு. வந்தே மாத்திரங்கிற வார்த்தைய மரியாதை கொடுக்காத ஒருத்தர் அவருக்கு இந்த நாடு மரியாதை கொடுக்குமா?
நான் உங்க ஆப்கி அதாலத்துல தான் கேட்டுட்டு இருக்கேன். வந்தே மாத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? பாரத் மாதாவுக்கு நம்ம வணக்கம் சொல்றோம். அது என்ன தப்பா? நாங்க சுடுகாடுல எங்க எங்க தாத்தா எரிஞ்சாரோ, எங்க எங்க அப்பா எரிஞ்சாரோ அங்கதான் நாங்களும் எரிய போறோம். இதுல இருந்து என்னத்தை கொண்டு போக போறோம்? ஆனா அவங்க கொண்டு போறாங்களே, 3 அடி 3 அடியில தோண்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஓவைசி சார் என்ன சொல்றாருன்னா, நான் என் தம்பியை நிறுத்தி வச்சிருக்கேன், என் தம்பி ரொம்ப மோசமானவன், ஒருவேளை என் பதவியை என் தம்பி கிட்ட கொடுத்துட்டா உங்க எல்லாரையும் சரி பண்ணிடுவாங்கிறாரு. பகல் கனவு என்னைக்கும் பலிக்காது. நாட்டுல அவுரங்கசீபா எப்ப மாறணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மகாராணா பிரதாப்பம் மறுபடியும் பிறப்பாரு. அதனால இப்படி சொல்லி யாரையும் பயமுறுத்த முடியாது. இப்ப மக்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சனாதன தர்மத்தை நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, அத பத்தி பேசுறீங்க. டிஎன்கேன்னு ஒரு பார்ட்டியும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெங்கு மலேரியா போன்ற நோயை முறியடிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சார் ரியாக்ட் பண்றீங்க? நான் அப்பவே சொல்லியிருந்த ராகுல் காந்தி சார், ஒருவேளை அவர் உங்களோட கூட்டணியில இருந்தாருன்னா, அவங்க சனாதன தர்மத்தை திட்டுறாங்க அப்படின்னா உங்க அப்பா அவர் எல்லாரையும் திட்டிருக்காங்க. இதை நாங்க பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. சனாதன தர்ம இளைஞர்கள் அவங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியும். சனாதனர்களாக நாங்க எப்பவுமே மற்றவங்க மேல தாக்குதல் பண்ண மாட்டோம். நாங்க இதன்படிதான் அமைதியா இருக்கோம். நாங்க ரொம்ப நாளா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இனிமே ஓம் புரட்சி 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 தான். உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, முஸ்லிம்ஸ் நிறைய குழந்தைங்கள பெத்துக்கிறாங்க, உங்களால அவங்கள அஃபோர்டும் பண்ண முடியுது, இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களோட கேள்வி என்னன்னா, நீங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க, முஸ்லிம் குடும்ப மக்கள் நிறைய குழந்தைகளை பெத்துக்கிறாங்க. இவங்க என்ன கேட்க வராங்கன்னா, ஒருவேளை அவங்க அதிகமான குழந்தைகளை பெத்துக்கிறாங்கன்னா அதுக்கான செலவு அவங்க பாத்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இந்த உலகத்துல நமக்கு 4.5% தண்ணி இருக்கு, 1.5% தான் நிலம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஆஸ்திரேலியாவை உருவாக்கிட்டே இருந்தோம்னா, இப்படி இருக்கும்போது நாங்க நாட்டை பத்தி யோசிச்சுதானே ஆகணும். நாட்டுல மக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், இடம் கிடைக்கணும். சைனா, அமெரிக்கா, அப்புறம் நம்மளோட டென்சிட்டியை பாருங்க, யார்து அதிகம்னு பாருங்க. அதனாலதான் அப்ப இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், உங்களோட சட்டங்கள் சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்களோட அல்லா தாலாவோட வரம்னு சொல்றீங்க. அல்லா தாலாவோட வரம் தான், எது வரணுமோ அது வரலான்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமா கஜ்பாய் ஹிந்துன்னு சொல்றீங்க. எந்த விஷயத்துல எங்களுக்கு பயம்னா, எனக்கு முஸ்லிம்ஸ் மேல எந்த ஒரு பகையும் இல்லை. ஆனா ரொம்ப மோசமான முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இந்தியாவோட சிஸ்டம நிலக்கொலைய வைக்கிறாங்க, சொசைட்டியோட சிஸ்டம கெடுக்கணும்னு பாக்குறாங்க. நான் உறுதியா சொல்றேன், எங்கெல்லாம் ஹிந்துஸ் 99% இருக்காங்களோ அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் பாதுகாப்பா இருக்காங்க. எங்க 40% 50% இருக்காங்களோ நம்மளோட மகன்கள் மருமகள்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வேணும்னா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, முஸ்லிம்ஸ் மேல உங்களுக்கு பகையும் இல்ல, ஆனா முஸ்லிம்ஸ் மேல உங்களுக்கு அன்பும் இல்ல? இல்ல, எனக்கு நிறைய அன்பு இருக்கு. எனக்கு நவாப் ஹுசைன் ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. அன்பு இருக்கிறவங்கள பத்தியே இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா, பகை உள்ளவங்கள பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க? பகை இருக்கிறவங்க கிட்ட டிட் ஃபார் டாட் பண்ணுவேன். அவங்க என்ன பண்றாங்களோ அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். இப்ப இன்னொரு கேள்வி அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கஜுவாய் இந்துவை பத்தி பேசுறீங்க. கஜுவாய் இந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கஜுவாய் ஹிந்த் என்னன்னா, 1947 ஜின்னா முஸ்லிம்ஸ கூட்டிட்டு போயிட்டாரு. இந்தியாவில் கஜுவாய் ஹிந்த். இந்தியாவை நாங்க முஸ்லிம் ராஜ்யமா மாத்துவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஜார்க்கண்ட்ல வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் லீவ் விடுறாங்க. இந்த கஜ்பாய் ஹிந்து சட்டத்தை கொண்டு வந்து, சரியா சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாம் சட்டத்தை நிலைநிறுத்தணும்னு பாக்குறாங்க. இதுதான் கஜ்பாய் ஹிந்த். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம பசங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வாங்க மசூதிக்கு போங்கன்னு கட்டாயப்படுத்துவாங்க. உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை நான் பயம் இல்லாம வெளியே சொல்றேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நாட்டுல இருக்கிற எல்லா ஹிந்துஸும் சனாத்தனர்களா இருக்கிற எல்லாரும் ஜாதி மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா ஆகலனா
எல்லாரும் பிரிஞ்சிடுவோம், நாட்டும் அழிஞ்சிடும். இது நான் சொல்ற ரொம்ப கசப்பான உண்மை. ஆனா சனாதன தர்மம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு தான் சொல்லி கொடுக்குது. மோடிஜி அதைத்தான் சொல்றாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்றாரு. நான் ஒன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அஹிம்சா பரமோ தர்மான்னு ஒன்னு இருக்கு. அது நம்மளோடது தான். அதுல என்ன இருக்குன்னா, அஹிம்சா ஒருவேளை தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வயலன்ஸை கையில் எடுக்கணும்னா, நம்ம அம்மனோட கைகள்ல பாத்தீங்கன்னா சங்கம் இருக்கு, திரிசூலமும் இருக்கு. ஒருவேளை கத்தியும் இருக்குன்னா ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையும் இருக்கு. சோ நாங்க 2 விஷயத்துக்கும் தயாரா இருக்கோம். சஸ்த் அதோட அஸ்திரம் இருக்கு, சாஸ்த் 3மே இருக்கு. இதனாலதான் நாங்க நவராத்திரியில உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி நாட்கள்ல உங்க மீடியாவும் சொல்லிச்சு, ஒரு நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அம்மனோட சூலத்துக்கு பூஜை பண்ணாரு. அதனால நீங்க அவரை ரொம்பவே கிண்டல் பண்ணீங்க. முதல்ல இருந்தே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. நாம ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் சாஸ்திரங்களுக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை நாம மத்தவங்களுக்காக பூஜை பண்றதை நிப்பாட்டிட்டோம்னா மக்களும் அவங்கள பார்த்து பயப்படுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நான் ஓவைசி சார் பேசுனதையும் கேட்டிருக்கேன், மௌலானா மெஹமூத் மதானி பேசுனதையும் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடு எந்த அளவுக்கு உங்களுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. மோகன் பகவத்துக்கும் கிரிராஜ் சிங்குக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இதுல உரிமை இருக்கு. இல்லவே இல்ல. எங்களுக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இடம் கிடையாது. இந்துக்கள் எங்க போனாங்க? யாரும் கண்ணீர் சிந்தல, யாரும் பிரச்சனை பண்ணல, யாரும் ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணல. இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தான் எதுக்காக பிரிச்சாங்க? ஜின்னா அங்க போகணும்னு நினைச்சாரு, போயிட்டாரு. இந்த நாடு இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அவரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் சொந்தம்ன்றாரு. முதல்ல இதைத்தான் அவர் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னும் இல்லைன்னுலாம் ஒன்னும் சொல்லல. ஆனா ஒருவேளை நீங்க இங்க இருக்கீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நீங்க என்ன முறைச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்னோட அது எங்க சாமி மேல கல்ல தூக்கி எறிறீங்க, எங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம். அப்படின்னா உங்க ஆட்சியில முஸ்லிம்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு தான் இருந்தாகணுமா? பயந்து இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். உண்மையான அன்போட இருக்கணும், சகோதரத்துவம். இந்த சமாஜ்வாதி ஆளுங்கெல்லாம் கங்கா ஜமுனாக்கெல்லாம் கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. கங்கா தாய் என்னோட தாய், ஜமுனா தாய் என்னோட தாய். கலாச்சாரமோ எங்களோடது. கங்கா யமுனா எங்களோட கலாச்சாரமா இல்லனா வேற ஏதாவது உலகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கீங்களா இந்த சன்ஸ்கிருத்திய? இந்த கங்கா ஜமுனா கலாச்சாரத்தை மத்தவங்க கத்துக்கணுமா இல்ல நான் கத்துக்கணுமா? நான் இததான் கேட்க வரேன். ஆனா நீங்க அவங்கள அவுரங்கசீபோட மகன், பாபரோட மகன்னு சொல்றீங்க. இந்தியால எத்தனை பேர் இருக்காங்களோ, எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், முஸ்லிமா இருக்கட்டும் இல்ல ஹிந்துவா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஆளுங்க தான். முகலியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாங்க. முகலாயர்களை நாங்க பூஜை பண்ண முடியாது. முகலாயர்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க 700 வருஷம் இங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு இதை பார்த்தா கஷ்டமா இருக்காதா? 800 வருஷமும் நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க, இனி வரப்போற காலங்களும் நீங்க தான் ஆட்சி பண்ணுவீங்கன்னா? இந்தியாவோடது இந்த 800 வருஷமான வரலாறு கிடையாது. இந்தியாவோடது 5000 வருஷத்துக்கான வரலாறு. இந்தியாவோட சனாத்தனர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டாங்க. நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க. ஆனா முஸ்லிம்ஸ்களுக்கு மௌலிகளுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குது. ஆனா எல்லா முஸ்லிம்ஸும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் ஓட் பண்றாங்க. நாங்க அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்தாலுமே அவங்க எங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க எப்பவுமே. எனக்கு இப்ப நீங்க காஷ்மீரை பத்தி பேசுனீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மோடிஜி காஷ்மீரை வளர்க்கறதுல ஏதாவது குறை வச்சாரான்னு சொல்லுங்க. ஆனாலும் பிஜேபிக்கு எதுக்காக ஓட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க அவங்களோட மனசை ஜெயிக்கணும். மனசை எப்படி ஜெயிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. இதயத்தை கிழிச்சு ஹனுமான் மாதிரி காட்ட சொல்றீங்களா? நான் யாருக்கும் என்னோட கன்சர்னோட யாரையும் எப்பவுமே நான் திட்டல. ஆனாலும் எங்களுக்கு ஓட் கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா நாங்க சொல்லிதானே ஆகணும். இப்ப ஜம்மு காஷ்மீர்ல ஃபரூக் அப்துல்லாவோட ஆட்சி அமைய போது அங்க உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டரா போறாரு. அவர் மக்கள்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு, நாங்க ஜெயிச்சா 370 கொண்டு வருவோம் அப்படின்னு. ராகுல் காந்தி அதோட ஃபரூக் அப்துல்லா
மலை மேல நின்னுக்கிட்டு கூச்சல் போட்டு சொன்னாலும் ஆர்டிகல் 370 திரும்ப வராது. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல கிரிராஜ் சிங் சார் கூட நம்ம கேள்விகளை தொடருவோம். பல பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருந்தது, பல மாடியூல்ஸை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் எல்லா முஸ்லீம்ஸையும் டெரரிஸ்ட்னு சொல்லல, ஆனா டெரரிசம்ல பிடிக்கப்பட்ட 99% முஸ்லீம்ஸ் தான் சொல்றேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங். ஆப்கி அதாலத்ல கிரிராஜ் சிங் மேல இருக்கக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எல்லாரையும் கிண்டல் பண்றாரு. நீங்க லாலு யாதவ பத்தி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு நாள் நிச்சயமா வரும், நீங்களும் கலர் கலரா தொப்பியை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற நாளும் வரத்தான் வரும். உண்மையை சொல்லணும்னா இவங்க எல்லாரும் நயவஞ்சகர்கள். நான் இவங்களை திட்டும் போது, அப்புறம் அவங்க தர்காக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்கன்னா, ஈரான்ல இருந்து ஒரு ஷேக் வந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. எனக்கு என்னோட மதத்து மேல நம்பிக்கை இருக்கு, மத்தவங்க மதத்துக்கும் நாங்க மரியாதை கொடுக்கறோம். கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. லாலுஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டுக்காக நாடகத்தை ஆடிட்டு இருக்காங்க. இதனாலதான் இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா இது மூலமா சமூகத்துல ஒரு பயம் உருவாகும்னு தோணலையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டெஹ்ரான்ல இருக்கிற மாதிரி தலையில கூடையை தூக்கிட்டு போறாங்கங்கிறீங்க. ஆமா சார், நான் சொன்னது உண்மைதான். எல்லாரும் அவங்களோட மதத்துக்கு மரியாதை கொடுக்கணும், மத்தவங்க மதத்தையும் மதிக்கணும். இதுதான் நியாயம். ஆனா இது எந்த விதமான தர்மம்? நாம ஓட்டுக்காக சும்மா நடிக்கிறோம், உண்மையான விஷயத்துக்கு வரும்போது நீங்க அவங்க கூட நிக்கிறீங்களா? அப்ப நீங்க நசுருல்லாக்காக ஊர்ல முழக்கங்கள் இட்டுட்டு இருந்தாங்க. நான் அதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணவா? இது எந்த விதத்துல நியாயம்? இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான். கிரிராஜ் சார், அதனாலதான் மக்கள் கேட்கறாங்க, யாரு என்ன சாப்பிடணும், யார் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுமா? நான் அரசாங்கத்துக்காக பேசல. கிரிராஜ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர் மட்டும் இல்ல ரஜித் சார், நான் ஒரு மனுஷன் கூட, நான் ஒரு சனாத்தனியன் கூட. எனக்கு அது பெருமை. நான் சனாத்தனியன் சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. நான் பிறந்தது ஒரு ஹிந்துவா, வளர்ந்தது ஒரு ஹிந்துவா. பார்ட்டியில சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் காரியகர்த்தாவா ஆனேன். எம்எல்ஏ எம்பியில் அப்புறமா தான் ஆனேன், மினிஸ்டர்ல அதுக்கப்புறமா தான் ஆனேன். ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன், என்னால எல்லாத்தையும் விட முடியும். இத பாத்தீங்கன்னா, என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் நான் ஹிந்து தர்மத்தை விடவே மாட்டேன். நான் ஒரு ஹிந்துவா தான் பிறந்திருக்கேன். நான் ஒரு ஹிந்து தர்மத்தை பத்தி தான் பேசுறேன். ஏன் பேசக்கூடாது? ஒருவேளை எங்க மதம் ஆபத்துல இருக்குன்னா நான் ஏன் பேசக்கூடாது? யாராச்சும் அதை பயமுறுத்துறாங்கன்னா அவங்கள எதிர்த்து நான் ஏன் பேசக்கூடாது? மதம் எங்க ஆபத்துல இருக்கு? இங்க நீங்க கைரானால பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் அவங்களோட வீடுகள்ல குறிப்பிட்ட சமூகத்தோட வீடுன்னு எழுதியிருக்காங்க. நான் சொல்றத நம்பலனா யார் யார் பார்க்கணுமோ, ஒருவேளை நான் சொல்றது தப்புன்னு நினைச்சீங்கன்னா, எங்க 80%க்கு மேல அவங்களோட பாப்புலேஷன் இருக்கோ அங்க ஒரு பயம்புறுத்துற என்வாயன்மெண்ட் உருவாகுது. ஆனா எங்கெங்கெல்லாம் 90%, 95%, 98% ஹிந்துவோட பாப்புலேஷன் இருக்குன்னா அங்க பயமே இல்லை. அப்புறம் எதனால? அதாவது இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க சொல்லும்போது இது மூலமா தான் மக்களுக்குள்ள பயம் உருவாகுது. நீங்க முழு காங்கிரஸையும் சரி, ராகுல் காந்தியை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, துண்டு துண்டு கேங்கோட லீடருங்கிறீங்க. சொல்லுவேன், ஏன் சொல்லக்கூடாது? ஜேஎன்யூசி டெல்லியில இருக்கு. ஜேஎன்யூல முழக்கங்கள் விடுறாங்க. அப்சல் எனக்கு ரொம்ப தலகுனைவா இருக்கு, உன்னை கொலை செஞ்சவங்க உயிரோட இருக்காங்க. யார் அந்த அப்சல்? அவன் லோக்சபால அட்டாக் நடந்ததுக்கான மாஸ்டர் மைண்டே அவன்தான். ஆனா அந்த இடத்துக்கே போய் ராகுல் காந்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவரு துண்டு துண்டு கேங்குக்கு லீடரா இல்லையான்னு உங்ககிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜாக்கிர் நாயக் ரீசெண்டா மலேசியால இருந்து ஓடி போய் பாகிஸ்தான்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. பாகிஸ்தான்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு,
பாகிஸ்தானுக்குள்ள நான் எக்ஸ்ட்ரா பொருட்கள் கொண்டு வந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. ஆனா இந்தியால சார்ஜஸே இல்லைங்கிறாரு. அது ராகுல் காந்தியோட டைம்ல அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவர் இருக்கும்போது அப்போ இந்தியாவோட ரிசோர்சஸ்ல முதல் பங்கே முஸ்லிம்ஸ் தான் சொல்லுவாரு. அதனாலதான் ஜாகிர் நாயக் அப்படி சொன்னாரு. ஆனா இப்போ நரேந்திர மோடியோட ஆட்சியில் அப்படி கிடையாது. அப்படின்னா மோடி சார் இப்ப இந்தியாவை மாத்திட்டதா சொல்றீங்களா? நிச்சயமா மாத்திருக்காரு. சப்கா சாத் சப்கா விகாஸ். வெறும் பேச்சு மட்டும்தானா இல்ல உண்மையில செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையிலே பண்றதுக்காக தான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. கேஸ் கொடுக்கும்போது ஹிந்து முஸ்லீம்னு ஏதாவது பேதம் பார்த்தோமா? வீடு கொடுத்தாங்க. அப்போ நான் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்தேன். பஞ்சாயத்துல வீடு கொடுத்தோம். அதுல என்ன நாங்க மதத்தை பார்த்தோமா? தண்ணி போய் சேர்ந்தது, அதுல ஏதாவது வித்தியாசத்தை பார்த்தோமா? 5 லட்சம் ட்ரீட்மெண்ட்காக ஆயுஷ்மான் கார்டு கிடைச்சது. ஹிந்து முஸ்லீம்னு வித்தியாசம் பார்த்தோமா? இது சப்கா சாத் சப்கா விகாஸா இல்லையான்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புல்டோசரை வச்சு இடிக்கும் போது ஹிந்து முஸ்லிம்னு பாத்தீங்களா? இது அவங்களோட எண்ணம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கவுண்டர் பண்ணும்போது ஹிந்து முஸ்லிம்னு வித்தியாசம் பாக்குறீங்களா? இல்ல. ஏன்னா ஒருவேளை கொலைகாரங்க இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தானே தண்டனையே கிடைக்கும். யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு கொலை பண்றாங்களோ, மர்டரர்ஸ் இருக்காங்களோ, மர்டரரை தானே கொல்லுவாங்க. மர்டர் மேல தானே ஆக்ஷன் எடுப்பாங்க. யோகிஜி லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ண சொன்னாருன்னா மசூதியில இருந்தும் எடுத்தாங்க, கோயில்ல இருந்து கூட எடுத்துட்டாங்க. இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கையில குரானை வச்சுக்கோங்க, இன்னொரு கையில விஞ்ஞானத்தை வச்சுக்கோங்க. எங்க தலைவரும் இதுதான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, விழுந்து விழுந்து குரானை படிங்க, அப்புறம் டெரரிஸ்டா ஆயிருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மதராசா இருக்கிற எல்லா இடத்துலயும் டெரரிசம் பத்தி தான் சொல்லி கொடுக்குறாங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. 1947 2-3 நிறைய மசூதிங்க இருந்துச்சு. இன்னைக்கு 3 லட்சத்துக்கு மேல அதிகமா இருக்கு. தேசத்தோட பார்டர்ல, நேபாள் பார்டர்ஸ்ல நிறைய ஆக்கிரமிப்புகள் நடந்துருச்சு. அங்க ரீசெண்டா தான் யோகிஜி மதர்சாவை சர்வே எடுத்தாரு. அதுல எத்தனை மதர்சாவை ஆக்கிரமிப்புகள் பண்ணாங்க தெரியுமா? 500 விட அதிகமாவே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. சோ ஆக்கிரமிச்ச மதர்சால இருந்து அங்க இருந்து தான் பாம்பு வெடிக்க வைக்கிறாங்க. குருக்குள்ள எங்கேயாவது பாம்பு வெடிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மதர்சா, இந்த மசூதிகள், இதுதான் டெரரிஸ்டோட உருவிடம். அங்க நல்ல மனுஷங்களை உருவாக்குறத விட தவறான வழிகளில் கொண்டு போறவங்க தான் அதிகம். இதுதான் உண்மை. கிரிராஜ் சார், எவிடன்ஸ் இல்லாம இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவந்த் இதுதான் டெரரிஸ்டோட பிறப்பிடம்னு சொல்றீங்க. நீங்க அந்த அசாருதீன், அந்த பாகிஸ்தான் ஆள் பேர் என்னது? அசார் மசூத். எந்த இடத்தை சேர்ந்த ப்ராடக்ட் அவரு? அவரு தேபந்தோட ப்ராடக்ட் தான். அவரை நான் டெரரிஸ்ட்னு சொல்லலனா, இல்ல வேற ஏதாவது ரிஷி நான் சொல்ல முடியும்? அங்க தேபந்துல நிறைய டெரரிஸ்ட உருவாக்கி இருக்காங்க. நிறைய பேரு இறந்து கூட போயிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா டெரரிஸ்டுக்கு தனியா மதம்னோ ஜாதினா ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அவங்க டெரரிஸ்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். டெரரிசம் பண்றதுக்கு அவனை தூண்டி விடுறதே அவனோட அந்த மதம்தான். நாட்டுல இதுக்கான காரணம் என்ன? இப்போ நரேந்திர மோடிஜியோட ஆட்சி நடக்குது. இப்பெல்லாம் இங்க பாம் பிளாஸ்ட்லாம் நடக்கிறதில்ல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பல பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருந்தது. பல மாடியூல்ஸை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் எல்லா முஸ்லீம்ஸையும் டெரரிஸ்ட்னு சொல்லல. ஆனா டெரரிசம்ல பிடிக்கப்பட்ட 99% முஸ்லீம்ஸ் தான் சொல்றேன். இதுவும் உண்மைதானே இல்லையா? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லா முஸ்லிம்ஸும் டெரரிஸ்ட் கிடையாது. அவங்கள சில பேர் தான் இப்படி இருக்காங்க. நானும் அதே தான் சொல்றேன். முஸ்லிம்ஸ் டெரரிஸ்ட் கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையாது. யாரெல்லாம் பிடிபட்டு இருக்காங்களோ 99% அவங்க தான். இந்த விஷயத்தை நான் என்னன்னு சொல்றது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் பண்றவங்களையும் கொஞ்சமாவது பாராட்டி ஆகணும். அவங்கள நான் பாராட்டுறேன். சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்கள நான் வணக்கம் வைக்கிறேன்.
நான் நல்ல ஆளுங்களை கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புங்க, நான் அவங்கள கௌரவிப்பேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல கிரிராஜ் சிங்குடன் வழக்கும் கேள்விகளும் தொடரும். ஆனா தேஜஸ்வி யாதவ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவரு பீகார்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு கிரைம் இருக்கோ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அது அவரோட அப்பா தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட். கண்டிப்பா இதுக்கான லிஸ்ட் இருந்துதானே ஆகும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தினர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங். இப்ப அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறவர். கிரிராஜ் சார், உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்களே. நீங்க உங்க கிராமத்தோட பேரு படையா. பீகார் முழுக்க கேங் வாருக்காக அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். என்ன சொல்றீங்க? அந்த டைம்ல நீங்களும் பெரிய ரவுடியா இருந்தீங்களாமே. இங்க பாருங்க சார், ரஜித் சார், நீங்க எங்கெங்கயோ போறீங்க. எங்க இருந்து கொண்டு வரீங்கன்னு தெரியல. என்னோட ஊர்ல கேங் வார் எதுவும் கிடையாது. ஆனா நான் கொஞ்சம் ரவுடியா தான் இருந்தேன். அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். உங்க பேரை கேட்டாலே அந்த ஏரியாவே அதிருமாமே. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமானவன். அதுக்கப்புறம் நான் என்னோட சிம்பிளிசிட்டிக்காக தான் ஃபேமஸ் ஆனவன். இதை நீங்க எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தான் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல. நான் எப்பவுமே ரவுடித்தனம்லாம் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே இல்லை. ஒரு சின்ன கத்தி கூட என்கிட்ட வச்சுக்கிட்டதில்ல. அருவாள் வச்சிருந்தீங்களா? ரஜித் சார், நீங்க அருவா பத்தி பேசினதுனால நான் ஒரு சனாத்தனி. அதோட இன்னைக்கு நாட்டில் உருவாகின ஒரு நிலைமைய, இந்த நிலைமைய நான் எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நம்மளோட தெய்வங்கள், அம்மன்கள், இவங்களோட கையில அஸ்திரமும் இருக்கு, சஸ்திரமும் இருக்கு. எங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சனாத்தனி வீட்லயும் சஸ்திரம், அஸ்திரம் ரெண்டுமே இருக்கணும். நல்ல விஷயம். இன்னொரு விஷயமும் உண்மைதானா, நீங்க பெங்கால்ல தாராபீட்ல ராத்திரியில இருட்டுல சுடுகாட்டுக்கு போய் மந்திர தந்திரங்கள்லாம் செய்வீங்களாமே? தாராபீட்டுக்கு போனதெல்லாம் உண்மைதான். அதோட சனாதனத்துல நாம சுடுகாட்டையும் பூஜை பண்ணி தான் ஆகணும். அதோட சனாதனத்துல அம்மனுக்கும் நவராத்திரியில பூஜை பண்ணி ஆகணும். இது எல்லாமே சனாதனத்துல இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாத்தையும் எங்கிருந்து தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இதுக்கு நாள் வச்சிருப்பீங்களோ? ஏன்னா அந்த நேரத்துல பீகாரோட அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைம்ல லாலுஜி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது நீங்க அந்த பழைய நாட்கள் இப்போ பீகார்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பீகாரோட நிலைமை, அந்த நிலைமைய எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா, லாலுஜி எந்த அளவுக்கு மாத்திட்டாருன்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் பசங்க மேல போனவன் திரும்ப வருவானா இல்லையான்ற ஒரு பயத்துல இருந்தாங்க. ஒரு புது கல்யாண பொண்ணு வண்டியில போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கிட்னாப் பண்ணி அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிப்பாங்க. ஷோரூம்ல இருந்து வண்டிகளை திருடிட்டு போயிருவாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு அதனாலேயும் தான் சொல்றேன், இந்த பீகார்ல கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறேன், திரும்பவும் எப்பவுமே லாலுஜியோட ஆட்சி வந்துடவே கூடாது. அந்த காலத்துல நடந்த இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். பிராமணர்கள் ஒன்று பிஸ்னஸ் மேனா இருந்தாங்க, இல்லைனா லேண்ட்லார்ட்ஸா இருந்தாங்க. அவங்க பசங்க சர்நேம மாத்திப்பாங்களாமே? அவங்க எல்லாரும் பீகார்ல இருந்து கிளம்பி நாட்டோட எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. அவங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னைக்கும் நடந்த பழைய விஷயங்களை பசங்க புதுசா கேட்கும்போது அது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் பயம் உருவாகுது. அந்த டைம்ல நீங்க அங்க இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அந்த நேரத்துல அப்ப பாத்தீங்கன்னா யூத் விங் ஸ்டேட்டோட அதிகாரியா இருந்தேன். நாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம், அதெல்லாத்தையும் வெளியும் சொல்ல முடியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அப்புறம் நரேந்திர மோடி, நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த நிலைமையில அவரு இவரால மட்டும்தான் நிறுத்த முடியும், வேற யாராலையும் நிறுத்தவே முடியாது. சார்,
நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சவங்க அவரை பிரைம் மினிஸ்டருக்கு நாமினேட் பண்ணலான்னு சொன்னவங்க அதுல நீங்களும் ஒருத்தர். முதல்ல நீங்க தான் சொன்னீங்க, 2010 குஜராத்துக்கு போய் இதை சொல்லிட்டீங்க. இந்த விஷயம் உண்மைதான். அந்த டைம்ல நாட்டுக்குள்ள நிலைமை மோசமாயிட்டே இருந்தது. ஓவைசி மாதிரி ஆளுங்க புது புதுசா வந்துட்டு இருந்தாங்க. நாட்டுல ஒரே ஒரு மின்னுகிட்டு இருந்த வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தோட பேரு அவரால் மட்டும்தான் சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும். அப்புறம் நாட்டோட வளர்ச்சியும் அவரால் தான் முடியும். அது நரேந்திர மோடியால் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு மந்திரியா இருந்தோம் நான் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இந்த மனுஷன் நாட்டோட பிரதமர் ஆனாருன்னா இந்தியாவோட நிலைமை ரொம்பவே முன்னேறும், இந்தியாவும் வளரும்னு தோணுச்சு. மோடிஜிக்குள்ள இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு, அவர் கண்டிப்பா ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எதுவும் கண்டுபிடிக்கலாம் இல்ல. அவரு சொல்ல போனா பீகார்ல அந்த டைம்ல நான் மந்திரியா இருந்தேன். நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமானது. நேஷனல் லெவல்ல பார்ட்டியில இருந்த எல்லாரும் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. யாருமே எதுவுமே பேசல. நான் அன்னிக்கே சொன்னேன், இவர்தான் நம்ம நாட்டோட தலைவர், நம்ம நாட்டோட எதிர்காலம்னு சொன்னேன். அன்னையிலிருந்து என் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட அந்த நம்பிக்கை உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு நாட்டுக்கு நரேந்திர மோடிஜி சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம் உலகத்திலேயே இந்தியாவை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இந்திய நாட்டு மக்கள் இதை எப்பவும் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டாங்க. உலக மக்களும் இதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா கிரிராஜ் சார், நீங்க முழு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அந்த டயத்துல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. யார் யார் நரேந்திர மோடியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களோ, அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்களோ, அவங்களாம் பாகிஸ்தான் போயிடுங்க. இதை நான் சொன்னேன்தா, ஒத்துக்கிறேன். அதாவது நரேந்திர மோடி யார் அவர் கூட நிக்கிறாங்களோ அவங்க இந்த நாட்டுக்காக நிக்கிற மாதிரி. அவர் இந்த நாட்டோட பக்தர், வளர்ச்சிய கொண்டு வருவாரு. நாட்டுக்கு வளர்ச்சியும் தேவை, நாட்டோட சனாதன தர்மத்தையும் காப்பாத்துறவரு தேவை. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த பாகிஸ்தான் விஷயத்த சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் தேச துரோகி மாதிரி பேசுறாரு, இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு சொன்னாங்க. ரச்சித் சார், நான் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. முன்னாடி ஜார்க்கண்ட்ல என் மேல நிறைய கேசஸ் எல்லாம் இருந்தது. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. மக்கள் முன்னாடி ஜஸ்ட் அப்பீல் பண்ண, அவ்வளவுதான். சொல்றவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டுகளால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள போய் அடைச்சுக்கிட்டீங்களா? அந்த ரூம்ல நீங்களும் ஒரு 3 ஆமைகளும் தான் இருந்துதான். ஆமைகள் இருந்ததோ இல்லையோ, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. அன்னைக்கு என் மேல தேச துரோகி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார் வரைக்கும் வழக்க தொடர்ந்தாங்க. என்னையே நான் காப்பாத்திக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று எனக்கு ஹைகோர்ட்ல இருந்து பெயில் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் என்னோட ரிசல்ட்டுக்காக நபாதா போனேன். நான் ரொம்ப தப்பு பண்ணேன். இன்னிக்கும் சொல்றேன், இன்னிக்கும் சொல்லுவேன், ரொம்ப உறுதியா சொல்லுவேன். நரேந்திர மோடி ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. சார், நீங்க பீகார்ல இருந்து வந்திருக்கீங்க. அடுத்த வரப்போற தேர்தல் பீகார்ல நடக்கும். அங்க எந்த விஷயத்தை வச்சு தேர்தல் நடத்த போறீங்க? இப்ப கொஞ்சம் அதை சொல்ல முடியுமா? வளர்ச்சி, 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 வளர்ச்சி. அப்போ 90க்கு முன்னாடி இருந்த பீகார், அதை நாம ஒரு முறை பார்க்கணும். இப்ப இருக்கிற பீகாரை ஒரு முறை பாருங்க. பீகார்ல இன்னைக்கு பெரிய பெரிய ரோட்ஸ் போட்டிருக்காங்க. நரேந்திர மோடிஜி கங்கா நதி போல பல நதிகள் மேல பிரிட்ஜஸ் போட்டிருக்காரு, போர்லேண்ட் கொடுத்திருக்காரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் அது மத்திய பூரால இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் சப்ரா மதுரா வரைக்கும் மில்லுங்களை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்க வளர்ச்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்க வேற எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். லாலுஜி, ராகுல்ஜி ஜாதி ஜாதின்னு சொல்லி சுத்தட்டும், நாங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு. ஆனா தேஜஸ்வி யாதவ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவரு பீகார்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு கிரைம் இருக்கோ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்றாரு. டெய்லி மர்டர் நடக்குதான், முழு லிஸ்டையும் கொடுத்தாரு. ஏன்னா அது அவரோட அப்பா தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட். கண்டிப்பா இதுக்கான லிஸ்ட் இருந்துதானே ஆகும்.
பீகார்ல லா அண்ட் ஆர்டர் நிலைமை இப்போ ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்றாங்க, உண்மைதானா? அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பலமா இருந்தா, ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா அதுக்கான இமீடியட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அது இன்னிக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிதிஷ்ஜி, லாலுஜி 22 சீட்ல இருந்தாரு. அவருக்கு நிதிஷ்ஜியோட போட்டோவை லாக்கெட்டா மாத்தி அவங்களோட குடும்பத்தினர்கள் கழுத்துல மாட்டிக்கணும். அவரு ஒரு ரீபர்த்தை கொடுத்திருக்காரு. அந்த காரணத்துக்காகவே எப்பெல்லாம் அவர் இருக்காரோ நிரபராதிகளை காப்பாத்துறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காரு. ஆனா இன்னைக்கு யார் யாரெல்லாம் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் குற்றவாளிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆனா ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நிதிஷ்குமார் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு லாலுஜியை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாராமே. இப்ப அவர் தன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார், அந்த வீட்டோட சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. இல்ல இப்ப எல்லாமே சரியாதான் இருக்கு அப்படின்னு நிதிஷ்ஜியே சொல்லியிருக்காரு. இப்படியே ஒழுங்கா இருப்பாரா? பெல்ட் அடிக்க மாட்டாரு? இல்ல அவரு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் அதை ஒத்துக்கிட்டதுனால தான் அரசியல எல்லாரும் அவர் மேல நம்பிக்கையா இருக்காங்க. இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய நமது ஜட்ஜோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல. அவர் மேல இருந்த விவாதங்கள், விமர்சனங்களை பத்தி நாம தெளிவா கேட்டோம். அவர்கிட்ட பீகாரை பத்தியும் நாம கேட்டோம், கஸ்வாயே ஹிந்த பத்தியும் கேட்டோம், அவருடைய கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தியும் கேட்டோம். ஆப்கி அதாலத்துல இப்ப தீர்ப்புக்கான நேரம். ரஜத் சர்மா சாருக்கு இன்னைக்கு கிரிராஜ் சிங்குக்கு எதிராக நடந்த வழக்கு என்னென்ன நல்ல விதமாவும் இருந்துச்சு, ஷார்ப்பாவும். ரஜத் சார், நீங்க எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்னாடி வச்சீங்க. கிரிராஜ் சிங் சார் அவரை எப்படி காப்பாத்திக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காப்பாத்தணும்னு, பிஜேபி அரசாங்கத்தை காப்பாத்தணும்னு அப்படிங்கிற விதமா பதில் சொன்னாரு. சோ நீதிமன்றம் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்குது. அதோட ஆரம்பத்தில் இருந்தே அந்த நாட்கள்ல சில விஷயங்கள்ல நீதிமன்றம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்குது. உங்க மேல பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. ஆனா கங்கா ஜமுனா கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசுனீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்தியாவுடைய கலாச்சாரம் தான் அதுக்கான அர்த்தம். பலவிதமான மதங்களும் மக்களும் ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க. அதனால இங்க எந்த விதமான பாதங்களும் பேதங்களும் கிடையாது. ஆப்கி அதாலத் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது. என்னன்னா, கங்கா ஜமுனா கலாச்சாரத்தை எப்போதும் இந்தியா அதை பின்பற்றிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் அதை பின்பற்றிட்டு தான் இருக்கும். இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிமன்றம் உங்களை விடுவிக்குது.